ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு மானும் புலியும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு புலி வாழ்ந்து வந்தது. அது காட்டின் ராஜாவாக கருதப்பட்டு மற்ற விலங்குகள் அனைத்தையும் பயந்து ஒதுங்கிக் கொள்ளும். தன் வலிமையை பயன்படுத்தி அது எப்போதும் மற்ற விலங்குகளை இரையாக்கிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் புலி ஒரு சிறிய குட்டிமானை பிடித்து அதை சாப்பிட முடிவு செய்தது. குட்டிமான் பயந்து நடுங்கிக் கொண்டே, "என்னை விட்டுவிடுங்கள், நான் இனிமேல் உங்களை காயப்படுத்த மாட்டேன்" என்று கெஞ்சியது. ஆனால் புலி அதை கருத்தில் கொள்ளாமல் அதை விழுங்கிவிட முயன்றது. அப்போது அங்கே ஒரு ஞானி வந்தார். அவர் நடந்ததை பார்த்து புலியைத் திட்டி, "நீ ஒரு வலிமையான விலங்கு. ஆனால் நீ உன் வலிமையை தவறாக பயன்படுத்துகிறாய். ஒரு விலங்கின் உயிரை எடுப்பது தவறு. நீ ஒரு ராஜாவாக இருந்தால் நீதிபதியாக இருக்க வேண்டும். பலவீனமானவர்களை பாதுகாக்க வேண்டும்" என்று சொன்னார். புலிக்கு ஞானியின் வார்த்தைகள் கனமாக விழுந்தன. அது தன் செயல்கள் மீது வருத்தம் கொண்டு ஞானியிடம் மன்னிப்பு கேட்டது. அதன் பிறகு புலி தன் நடவடிக்கையை மாற்றிக்கொண்டது. அது மற்ற விலங்குகளை இனிமேல் துன்புறுத்தவில்லை. மாறாக அவற்றை பாதுகாத்தது. காட்டில் அமைதி நிலவியது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: வலிமை படைத்தவர்கள் தங்கள் வலிமையை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். பலவீனமானவர்களை துன்புறுத்துவது தவறு. அனைவரும் சமம் என்பதை உணர்ந்து நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். தவறு செய்துவிட்டால் அதை உணர்ந்து திருந்திக் கொள்ள வேண்டும். குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.